நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் மேட்ச்சில் 15-20 பால்ஸில் அவுட் ஆகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து நீங்கள் நிறைய பால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸை வந்து பிரேக்கே விடாமல் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் பேட்டிங், அது என்ன மாதிரி பவுலிங்காக இருந்தாலும் சரி, அண்ட்ராமா இருந்தாலும் சரி, பவுலிங் மிஷினாக இருந்தாலும் சரி, பவுலர் போட்டாலும் சரி, ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அரை மணி நேரம் கண்டினியூஸாக பேட்டிங் ஆடுங்க, வெளியிலே வராமல். இது நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடும் போது உங்கள் பாடி அதை ரியாக்ட் பண்ணி எடுத்துக்கும். இந்த வேலை நம்ம பண்ணணுன்றது. இதை கூட நார்மலாக எல்லா பேரும் பண்ணுறாங்க. அவங்க மைண்டை நீங்கள் ரெடி பண்ணணும். உங்கள் மைண்ட் எப்படி ரெடி பண்ணலாம்? சச்சின் டெண்டுல்கர் அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவர் எப்படி அவரை மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணுவார்னா, ஒரே பாட்டை அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த ஒரே ஒரு பாட்டு தான், வேறு எதுவுமே இல்லாமல். அப்போ ஒரே வேலையை ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மூளை பண்ணி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச்சில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் யுவர் மைண்ட் வில் ட்ரெயின் யுவர் பாடி.